ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை பற்றி தான் நாம இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். ஏன் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கிரக மாற்றங்கள், கிரக சேர்க்கை, கிரக பயிற்சி இது அனைத்துமே இந்த நேரத்துல தான் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி தாக்கத்தால் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்களுடைய தலை விதியை மாற்றக்கூடிய ஒரு மாற்றமாக கூட இருக்கலாங்க. சோ என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகிறது என்பதை விரிவாக பாருங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி ஆவணி 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை நாளிலிருந்து கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்க போகிறது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சோ ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய அனைத்து விஷயமும் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு உண்மையான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி நிகழ்வுகள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில ஏன் நடக்குது, எதற்காக நடக்குது என்ற கேள்வி உங்களுக்கு அதிகமாகவே தோன்றலாங்க. சோ உங்களுக்கு பதில் அளிக்கக்கூடிய விதமாக தான் ஜோதிடத்துல ஒவ்வொரு விஷயமும் முன்கூட்டியே நீங்க தெரிந்து கொள்ளணும் என்று சொல்றாங்க. இது எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்கலாம். உங்க வாழ்க்கையில ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாங்க. அதாவது நன்மை தீமை இரண்டுமே கலந்த ஒரு பலனை தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ உங்க வாழ்க்கையில நன்மை நடந்தா நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், அதே போல ஆபத்து நடந்தா அதுல எப்படி நீங்க தப்பிக்கணும் என்பதை மட்டுமே இந்த நேரம் நீங்க தெரிந்து கொள்வது அவசியம். சோ இன்னைக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு தான் இதை பற்றி என்ன நடந்திருக்கு என்பதை நம்ம பார்க்க போறோம். சோ ஜோதிட ரீதியா மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் காத்திருக்கு என்பதை விரிவாக பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிறைய அனுபவத்தை அவங்க கற்றுக்கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை பார்த்து, நிறைய துன்பங்களை பார்த்து, அதன் மூலம் வாழ்க்கைக்கான ஒரு பாடத்தை கூட அவங்க கற்று வந்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல சொல்லலாங்க. சோ வாழ்க்கைனா என்ன என்று புரியாத மிதுன ராசி நேயர்களுக்கு இப்ப வாழ்க்கையை பற்றிய முழு தகவலும் தெரிவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சோ இப்படித்தான் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கோடு போட்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபராக மிதுன ராசி நேயர்கள் எப்பொழுதுமே செயல்படுவாங்க. சோ வாழ்க்கையை பற்றிய எல்லா விஷயமும் தெரிந்திருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு என்பதையும் நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்துல நிச்சயமா நீங்க நடந்து கொள்ளலாம். சோ வாங்க என்ன நடந்திருக்கு என்பதை பார்க்கலாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பார்க்காத நன்மை தீமை இரண்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், இரண்டுமே உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன மாதிரியான சூழ்நிலை நடந்திருக்கு என்பதை இப்ப பார்க்கலாங்க. இந்த காலகட்டம் ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில நீங்க இருந்திருப்பீங்க. அதாவது இந்த சாதகமற்ற சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா விஷயமும் உங்களுக்கு கை கொடுக்காத ஒரு நிலையாக நீங்க நிர்பந்தமாக நிற்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளை சந்தித்து வரக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசி நேயர்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கு. இதனுடைய விளைவாக தான் உங்களுடைய தொழில் தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கலாங்க. சோ தொழில நீங்க ஒரு விஷயத்த மாற்றணும் அப்படின்னு நினைத்திருப்பீங்க. இந்த மாதிரி தேவைகள் மற்றவர்களிடம் நீங்க உதவியாக கூட கேட்டு இருந்திருக்கலாம். சோ இது எதுவுமே பூர்த்தியாகாமல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நேரம் ஒரு சாதகமற்ற நேரமாக அமைந்திருக்கு. சோ இதனாலதான் நீங்க என்ன செய்தாலும் அதுல நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் ரீதியா இந்த நேரம் நீங்க எந்த ஒரு முயற்சி செய்யாம இருங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் இந்த நேரத்துல அதுல ஏதாவது ஒரு வகையில தடங்கள் உண்டாகலாம். சோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நீங்க செய்வதுதான் நல்லதுங்க. இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாமல் கூட போகலாம். சோ இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரகங்களுடைய மாற்றம் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. சோ இதனாலதான் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்தாலும் ஒரு நல்ல பலனை பார்க்க முடியல, பாசிட்டிவான விஷயத்தை அனுபவிக்க முடியல. எல்லாமே நெகட்டிவாக நடக்கும்போது உங்களுக்கு மனக்குழப்பம், மனசங்கடம், மனதுல ஒரு நிம்மதி இல்லாம இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு தோன்றுங்க. என்னடா இது வாழ்க்கை என்று புலம்புற அளவிற்கு உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டத்தை நீங்க அனுபவித்து வந்திருப்பீங்க. ஆனா இந்த நேரம் எதையுமே நீங்க கவலைப்படாமல்
என்ன நடக்குதோ நடக்கட்டும் என்று தைரியமாக செயல்படுவதுதான் இப்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் இப்படியே உங்களுக்கு இருக்காது. இதற்கு அப்புறமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் உண்டாகலாம். அதுல நீங்க நல்ல நல்ல விஷயத்தை அனுபவிக்க முடியும். எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும். சோ இந்த மாதிரி காலகட்டத்திற்கு ஏற்பவாறு நீங்க நடந்து கொள்வதுதான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சோ இந்த நேரம் நீங்க அமைதியாக செயல்படுவதுதான் முக்கியமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல வணிக ஒப்பந்தங்களை முடித்து கணிசமான லாபத்தை நீங்க ஈட்ட முடியும். கூட்டாண்மை வணிகமும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான பலனை பெற்று கொடுக்குங்க. உங்களுடைய படிப்பில் மகத்தான வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்பும் மாணவர்களுக்கு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிகுந்த நல்ல காலகட்டமா அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு உயர் கல்வியில முன்னேறி தொழில்முறை படிப்பை தொடரக்கூடிய நிலை இப்போ உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சியையும் திருப்தியையும் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்க போகிறது. சோ நிறைய நல்ல விஷயங்களை மிதுன ராசினியர்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நெகிழ்வான தருணத்தையும் நீங்க அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வாழ்க்கையில நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயத்த பார்க்காதீங்க. பாசிட்டிவான விஷயங்கள் என்ன நடக்குது என்பதை மட்டுமே நீங்க அனுபவித்து அதன் மூலம் மகிழ்ச்சி அடைந்து வருவதுதான் இப்ப நல்லது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய குடும்பத்துல அதே போல பாத்தீங்கன்னா நல்ல மதிப்புகளை ஊக்குவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் குடும்பத்தின் மீது ஒரு தனி மரியாதை அதே போல உருவாகும். இதற்கு எல்லாமே யார் காரணம் என்று பாத்தீங்கன்னா மிதுன ராசினியர்களுடைய நேரம் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நேரம் காதல் செய்யக்கூடிய மிதுன ராசினியர்களுக்கு திருமணம் போன்ற பேச்சுவார்த்தை ஏதாவது எடுத்தீங்கன்னா அதுல நல்ல பலனை நீங்க பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே உங்க வாழ்க்கையில நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். சோ எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுன ராசினியர்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பா காத்திருக்கு. உங்களுடைய துணையின் உடல்நிலையில குறிப்பிடத்தக்க செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அவங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. ஏதாவது சில தொந்தரவு ஏற்பட்டாலுமே உடனடியாக கவனித்துக் கொள்வதுதான் இப்ப நல்லது. இதனால உங்களுக்கு மன உளைச்சலும் ஏற்படும். சோ உடனடியாக கவனித்துக் கொள்ளுங்க. அதிக பணம் சம்பாதிக்க, செல்வத்தை குவிக்க மற்றும் முடிந்தவரை நீங்க சேமிக்க வேண்டும் என்ற ஆசைகள் இப்ப நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் கடினமான காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்னதான் கடினமான காலகட்டமா இருந்தாலும் முயற்சி செய்து பார்ப்பது தவறு கிடையாது. சோ முயற்சிகளை கைவிடாமல் செய்வதுதான் நல்லது. இந்த காலகட்டம் உங்களுடைய தந்தையின் உடல்நிலை அல்லது அவரது முன்னேற்றம் குறித்து நீங்க கவலைப்படலாங்க. அவர் தனது தோள்கள் மற்றும் கால்களை வழி இருப்பதாக புகார் கூட சொல்லலாம். சோ அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனமா பார்த்து கொள்ளுங்க. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மிதுன ராசினியர்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு என்பதை தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.